பிரைஸ் லார்ட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிருன்னு சொல்லி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்றாங்க. அதாவது தேவையில்லாம லூஸ்டா கூடாது, தேவையில்லாம பேசாத, அந்த இடத்துல சீர்கேடான பேச்சுகள்லாம் விட்டு விலகிடுன்னு சொல்றாங்க. சீர்கேடான பேச்சுன்னு என்ன தெரியுமா? நம்ம பேசுறது எல்லாமே தேவையில்லாத வார்த்தைங்க தான். தேவையில்லாத வார்த்தை அப்படின்னா வாமச்சான் ஃப்ரெண்டு கிட்ட பேசுவோம், அதோட கூட சேர்ந்து கெட்ட வார்த்தையும் பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட எப்பயாச்சும் கோவம் வந்தா அப்பப்ப கெட்ட வார்த்தை பேசுறது, சண்டை போடுறது, கோவப்படுத்துறது, கலாய்க்கிறது, கிண்டல் பண்றதுன்னு மற்றவங்களை ஹர்ட் பண்ற எல்லா வார்த்தைகளும் சீர்கேடான வார்த்தைகள் தான். அதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மள பார்த்தா சொல்றாரு. நீங்க பேசுறீங்களா? நீங்க ரொம்ப நல்ல பசங்க தான், நீங்க பேச மாட்டீங்க. ஆனா சில டைம்ல யாருக்கும் தெரியாம உங்களுக்கு கோவம் வந்துடும், சண்டை வந்துடும், பிரச்சனை வந்துடும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் திட்டிடுவீங்க, ஏதோ ரகசியமா கூட சொல்லிட்டு சில பேர் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. பைக்ல போய் பார்த்தோம் கோவம் வந்துடும், கெட்ட வார்த்தை பேசிடுவோம். அப்படிலாம் பண்ற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா இன்னைக்கே மாத்திக்கோங்க. நான் மாத்திக்கிறதால சொல்றாங்க, தயவு செய்து சொல்றேன், சீர்கேடான பேச்சு விட்டு நம்ம விலகி நம்ம ஏசப்பா அதை எந்த இடத்துலயும் பண்ணதே கிடையாது. ஏசப்பா கூட கோவப்பட்டாரு, தப்பு பண்ணுங்க, தட்டி கேட்டாரு. ஆனா வாய் மூலியமா, வார்த்தை மூலியமா யாரையும் ஹர்ட் பண்ணல, கஷ்டப்படலங்க. இன்னைக்கும் ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு, வாய்க்குள்ள போட்டு திட்டுப்பட்டது வாய்க்கு வெளிவரதான் திட்டுப்பட்டோம், அதனால வாயை கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.